பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 2 டேஸாக வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக ஆஃப் சைடில் போணுச்சு. இன்றைக்கி ஃப்ளாட்டாக மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு 16 பாயிண்ட் வந்து மைனஸ் 52,191 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52,000 வந்து இன்றைக்கி டே லோ வந்திருக்கு. டே ஹை வந்து 52,555 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே ஹை. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகி தான் காலையில் ஓப்பன்லேருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் தான். திரும்ப அந்த ஹையை வந்து காலையில் போன ஓப்பன் ஹையை வந்து பிரேக் பண்ணல. கீழே லோ வந்து தான் 52,000 வரைக்கும் 52,000 உடச்சி காமிச்சிருக்கான். பட் 52,000 உடச்சி காமிச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 51,999 தான் லோ வந்துட்டு க்ளோசிங் வந்து மேலே வந்து ஒரு 191 பாயிண்ட் 51,191 வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய பிரேக் அவுட் கிடைக்கும். அப் சைடுனாலும் சரி டவுன் சைடுனாலும் ஒரு பெரிய பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது இப்போ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம் 4 டைம்ஸ் இப்போ 4th டைமாக இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து டச் ஆகிருக்கு. டச் ஆகிட்டு இந்த லெவலில் டச் ஆனவொடனே திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் தான். இங்கே பாருங்கள், திரும்ப இங்கே செல் ஆகிருக்கு. இங்கே மேலே டச் ஆகிட்டு திரும்ப இங்கே கீழே வந்திருக்கு. திரும்ப இங்கேயும் டச் ஆகிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th டைமாக இந்த லெவல்ஸ் இன்றைக்கி டச் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துட்டு 52,000 வரைக்கும் வந்திருக்கு. இன்கேஸ் நாளைக்கு ரிமைனிங் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த பக்கம் இப்படி மேலே அப் சைடு கொடுக்குமா, இல்லை இந்த லெவல் உடச்சி கீழே டவுன் சைடு கொடுக்குமா. 52,000 நாளைக்கான பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,000 வந்து ஒரு சப்போர்ட்டு. அதை உடச்சிச்சு அப்படின்னா 51,700 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட். அதே மாதிரி அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் 52,580 இது வந்து அப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 52,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்குமே பேங்க் நிஃப்டியினுடைய பையிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் உடைச்சா மட்டுமே கோ டு லாங் 52,500 வச்சுக்கலாம். 52,500க்கு மேலே சஸ்டெயினாக இருக்குது மார்க்கெட் வந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோ டு லாங். திரும்ப அது 53,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை இந்த லெவல்ஸே பிரேக் அவுட் பண்ண முடியல, 52,000 உடைச்சிருச்சு. 52,000 உடைச்சிட்டு சஸ்டெயினாக கீழே கிடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட் 51,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மேஜராக மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பேங்க் நிஃப்டி மெயின் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க நீங்கள் பையிங் எடுக்கணும் அப்படின்னா 52 உடைக்காமையே இருக்குது அப்படின்னா கண்ணை மூடி நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். 52 உடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பையிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது ஒரு லெவலு. அடுத்தது இன்னொரு லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு. அதாவது 52,500க்கு மேலே ஓப்பன் ஆகுற பட்சத்தில் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக நின்றுச்சின்னா மார்க்கெட் திரும்ப கீழே வராது, மேலே தான் இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அல்லது இல்லை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. கேப் டவுன் அப்படிங்கும் பட்சத்தில் 52,000 நியரஸ்ட்டாக ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து வெயிட் தான் பண்ணணும். 52 உடைச்சா மட்டும்தான் நீங்கள் கோ டு ஷார்ட்டு. 52,500க்கு மேலே நல்லா போச்சுன்னா புல்லிஷாக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான மெயினாக நாளைக்கு இன்டர்டேக்கான ஒரு லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.